அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய குருநாதர்களை வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து பணிவா அவ்வளவு விஷயத்தையும் வந்து இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்றாரு. ஒருத்தர் மேல வர்றதுக்கு மெயின் ரீசனே தன்னுடைய குருவை வந்து என்னைக்குமே வணங்குற விஷயங்கள் இருக்கு. அவர் வீட்டில் இருந்து சாதாரணமாக வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நேரம் படுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோன் வருது, ஒரு ஐயா கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னா தன்னுடைய குருநாதர் ஃபோன் பண்ணாருன்னா சட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்து கால் எதுவும் கபாடி டைம்லாம் நிறைய தடவை உட்கார வச்சு சொல்லி பேசுவார். நான் உட்காரவே மாட்டேன். இல்லை சார், இல்லை சார், நிற்கிறேன் சார், உட்காருங்க, உட்கார எவ்வளோ இருப்பீங்க, உட்கார அடிப்பார். ஆனால் என்றைக்குமே தலைவரோட ஒரு சாங் நீங்கள் ஒரே ஒரு சாங்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷ்னல் சாங்காக இருக்கிறது வந்து வெற்றி குறிப்பிட்டு தான் எனக்கு இன்னை வரைக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் சாங். ஜெயின்னு இப்போ கபாடி நான் நினச்சேன். அந்த ஷெடியூல் ஒரு 15 நாள் எடுக்கிறாங்கன்னா அந்த 15 நாள் என் மைண்டில் ஜெய் மட்டும் யஷ்வந்த்ங்கிறது வந்து ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் நான் வந்து மைண்ட் லெவலில் ஜெயாக தான் இருப்பேன். ஒரு ரோல் வந்துருச்சுன்னா அதுக்குள்ள அதே ரோலை தான் திருப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டகத்தி பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு. அட்டகத்தி நடிச்சதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாங்க, அண்ணனா இந்த ஒரு விஷயம் உங்களை பற்றி நான் ரிசர்ச் பண்ணேன். உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் கூலி படத்தில் அந்த சிக்கிட்டு சாங் அந்த ஹாஸ்டல் சீக்வன்ஸ் பண்ணும்போது அதில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு. உங்களை பற்றி நான் விசாரிக்கும் போது எப்படி அப்படின்ற போது செம்ம பர்ஃபார்மரு, ரஜினி சாரை கூப்பிட்டு பேசுவார் அப்படின்ற சொல்கிறத தாண்டி அவர் நல்ல ஒரு மெச்சூர்டான ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது அவர் சொன்னார். அந்த மெச்சூரிட்டி எப்படி வந்தது? மெச்சூரிட்டிங்கிறது தாண்டி எனக்கு நான் சினிமாக்குள்ளே வந்ததே ரஜினி சாரை பார்த்தேன் சார். பி ஃப்ராங்க், ரஜினி சாரை பார்த்தா நம்ம சினிமாக்குள்ளே இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் வந்து எப்படின்னா அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய குருநாதர்களை வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து பணிவாக அவ்வளோ விஷயத்தையும் வந்து இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாரு. ஒருத்தர் மேலே வர்றதுக்கு மெயின் ரீசனே தன்னுடைய குருவை வந்து என்றைக்குமே வணங்குற விஷயங்கள் இருக்குல்ல, அதை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே உச்சத்தில் இருப்பாங்க. அந்த விஷயத்தில் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமும் தலைவர் தான் நாங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இன்னைய வரைக்கும் சினிமானு இல்லைங்க, எந்த தொழிலாக இருக்கிறவங்களும் தலைவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக டிசிப்ளினாக இருப்பாங்க. யூனிக்னஸ் சார் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே வந்து தலைவரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து நான் அவரை பார்த்து தான் வந்தேன், டெஃபினெட்லி அவரை பார்த்து தான் வந்தேன். ஸ்கூல் டைமில் காலேஜஸ் டைம்லாம் வந்து எங்கள் ஃபாதர் சொல்லுவாங்க, ஏன்னா அவர் படத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறதுனால என்சிசி சேரணும், இது பண்ணணும், அது பண்ணணும். ஸோ அந்த டிசிப்ளின் எல்லாமே வந்து அவரை பார்த்து நான் டிசிப்ளினாக கற்றுனால அந்த இடத்துலையும் நான் ரொம்ப டிசிப்ளினாக எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். காலேஜில் ஆடின டான்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தலைவரோட பாடல்கள்லாம் ஆடியிருக்கேன். ஸோ அதே ஒர்க்கை வந்து நம்ம சினிமாவில் ஷூட்டிங்லேயும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து தலைவரை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து அங்கே அப்ளை பண்ணும்போது அந்த பணிவு அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான். அதே பணிவோடு தான் இருப்பேன். எங்கே போனாலும் எனக்கு குரு அவர் தான், வேறு யாரும் கிடையாது. அவருடைய குரு திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கு என்றைக்குமே இன்னைய வரைக்கும் அவருக்கு மரியாதை கொடுத்தார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னென்னா அவர் வீட்டில் இருந்து சாதாரணமாக வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க நேரம் படுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோன் வருது, ஒரு ஐயா கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னா தன்னுடைய குருநாதர் ஃபோன் பண்ணாருன்னா சட்னி எந்திரிச்சு உட்காந்து கால் எதுவும் சப்போஸ் வேறு ஏதாவது ஒருத்தர் சேரில் உட்காந்து செருப்பு போட்டிருந்தாங்கன்னா அதை கூட கலத்திட்டு நின்று பேசுவாங்க. குருநாதருக்கு மரியாதை தலைவர் அவர்கள். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். படுத்திருக்கவர் எந்திரிச்சு உட்காந்து ஃபோன் பேசுவாங்களாம் வீட்டில் இருக்கும்போது கூட. இதை வந்து இப்படி ஒரு தலைவரை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக அவரை ஃபாலோ பண்ணி அவரோட வழியில் தான் நாங்கள் வரோம். எனக்கு வேறு எதுவுமே தெரியாது சினிமாவில், தலைவரோட லைனில் அப்படின்னு நாங்களும் வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் தான் எனக்கு குருநாதர். நீங்கள் சொல்லிட்டு அந்த ஏதோ ஒருத்தர் சொன்னார், நம்ம சொன்னீங்க, அந்த மெச்சூரிட்டிலாம் நம்ம தலைவரை பார்த்து வந்தது தவிர எதுவுமே கிடையாது. இன்னும் போகிற படம் ஒவ்வொரு படங்களும் பண்ணக்கூடிய படங்களும் அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த டிசிப்ளின், அந்த சின்சியாரிட்டி, அன்வான்டாக பேசவே மாட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்கிட்டையும் நாங்கள் பேசவே மாட்டேன். அமைதியாக இருப்பேன், சைலண்டாக இருப்பேன், தலைவரை குருநாதரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரஜினி சார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ வர அனிருத் அவர்கள் வரைக்கும் இசைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அண்ட் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். நமக்கு இந்த சாங் ரொம்ப ஃபேவரட், மனசுக்கு நெருக்கமானதுன்னா தலைவரோட படத்தில் எந்த சாங்? என்ன கேட்குது, கஷ்டமான கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லா பாடலுமே பிடிக்கும். தலைவரோட படத்தில் அவர் ப்ரெசென்ட் ஆனாலே அந்த பாடல் நம்மளுக்கு வந்து மாண்டேஜ் சாங்காக இருந்தால் கூட நம்ம எல்லாருமே லைக் பண்ணுவோம் கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஆனால் என்றைக்குமே தலைவரோட ஒரு சாங் நீங்கள் ஒரே ஒரு சாங்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷ்னல் சாங்காக இருக்கிறது வந்து வெற்றி குறிக்கட்டு தான் எனக்கு இன்னை வரைக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்.
டெஃபினெட்லி அது எதனாலன்னா யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருமே அந்த மோட்டிவேஷனல் சாங்கை இன்றைக்கும் கேட்டுட்ருக்காங்க, படையப்பா டைம்லையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி என்னென்னா சினிமா துறை மட்டும் இல்லை, எல்லா துறையாக இருந்தாலும் நான் நிறைய மேடைகளை போய் பார்த்துருக்கேன். அச்சீவர்ஸ் ஒரு விஷயம் அவார்டு வாங்க போகிறாங்க, ஏதோ ஒரு இதுக்கு அவார்டு வாங்க போகிறாங்க. அது எஜுகேஷனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், கார்பரேட் கம்பெனியில் நடத்தக்கூடிய காம்படிஷனாக இருக்கட்டும், ஒருத்தர் அவார்டு வாங்க போகிறாருன்னா அந்த இடத்துல போடுற பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏ ரகுமான் சாரோட வெற்றி கொடி கட்டு, அது தலைவரோட வைப்போட அவங்க போய் அந்த மேடையில் போய் வாங்குவாங்க. ஸோ அந்த சாங் எனக்கு வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். மோட்டிவேஷனல் சாங்காக அதை நான் இன்னைய வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டயர்டாக ஆச்சுன்னா அந்த சாங்கை போட்டு விட்டுறது, காரில் போட்டுட்டு அப்படியே போகிறது, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். சிறப்பு. ஒரு நடிகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னா, நம்ம பேரை மறந்து நம்ம நடிக்கிற கதாபாத்திரத்தை சொல்லி கூப்பிடுறது ஒரு நடிகனுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சாரோட நடிச்ச அந்த கபாலி, அந்த பேரோட கபாலி விஸ்வந்த்னு உங்களை இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளவோ படங்கள் பண்ணாலும். கண்டிப்பாக போய் அந்த படம் ஸ்பெஷலாக இருக்கு. கபாலியோட ஸ்பெஷல் வந்து எனக்கு சினிமாக்கான ஐடென்டிஃபை தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன இன்னைக்கு வேர்ல்டு வைடு ரஜினி சாரோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த படம் பார்த்துட்டு என்னையும் ஐடென்டிஃபை பண்ணது அந்த படம் தான், வேறு எந்த படமும் கிடையாது. அந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து தொடர்ந்து ரஜினி சாரோட படங்கள் 2 படங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு காரணமும், அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லா படங்களுமே கபாலியோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த தலைவருக்கான ரசிகர்கள் இன்றைக்கும் நம்ம பையன், நம்ம தலைவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பையன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கனெக்டிவிட்டியாக பேசுவாங்க. ஸோ அந்த கபாலிங்கிற டைட்டிலே வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு கேட்சியாக இருந்துச்சு. எல்லாருமே கூப்பிட்டு கபாலியில் வந்து ஒரு கபாலி பண்ணவர் இந்த மாதிரி சொல்லி என்கிட்ட பேசுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கபாலி விஸ்வந்த்ங்கிற மாதிரி மேனேஜர்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சார் கபாலியில் பண்ணீங்க, நீங்கள் தான் கபாலி விஸ்வந்த் தானே? ஏன்னா இது கபாலி விஸ்வந்த் தான் கேட்குறேன். சரி, ஓகே. அப்போ அந்த பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கபாலி விஸ்வந்த் கூட ஆரம்பிச்சிட்டேன். அதனால அந்த கபாலி விஸ்வந்துக்கான அந்த பாசிட்டிவிட்டி வந்து லைஃப்பில் எனக்கு அதுலேருந்து தான் எனக்கு கேரியர். பிஃபோர் கபாலி ஆஃப்டர் கபாலின்னு சொன்னால் அது உண்மையிலே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்கும், டெஃபினெட்லி இருக்கும். உங்களுடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், உங்களுடைய நடிப்பும் பார்த்துருக்கேன். சில பேர் பார்ப்பாங்க, சரி ஓகே இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் தலையை காட்டணும், முகத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்களை பார்த்த வரைக்கும் நிறைய குறிப்பிட்ட ஒரு படங்களில் மட்டும் நேர்த்தியான கேரக்டர் மட்டும் அது கொடுக்கறத பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த தாட் எப்படி வந்து நம்ம சூஸியாக தான் பண்ணணும், நம்ம எல்லாமும் பண்ணக்கூடாது, சரியா அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எப்படி வந்து? அது என்னுடைய ஃபாதர் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸ்கூல் பண்ணும்போதுலேருந்து அந்த விஷயம் ஒரு ஒர்க்கை நீ எடுத்தேன்னா அது 200% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி முடியும், இல்லைன்னா அந்த ஒர்க்கை நீ தோறாது, டைம் வேஸ்ட் பண்ணாது, அது ரிஸ்க் எடுத்து கொலாப்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு ஒர்க் எடுத்து 100% 200% நீ அதுக்கு அவுட்புட் போடுவாங்க. அது ஸ்கூல்லேயே நான் அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தால், ஒரு விஷயத்தை இறங்கினா 200% எனர்ஜி போடுவேன். அந்த டைமில் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். அந்த விஷயத்த அப்படி தான் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அதோட அவுட்புட் தான் எனக்கு வந்து இன்னைக்கு சினி ஃபீல்ட்லேயும் அதே தான். ஒரு கேரக்டராக உள்ளே போய் ஒரு படத்தில் போய் நடிக்க போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெயின்னு இப்போ கபாலியில் நான் நடித்தேன். ஜெயின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த ஷெடியூல் ஒரு 15 நாள் எடுக்கிறாங்கன்னா அந்த 15 நாள் என் மைண்டில் ஜெய் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும், ஜெய்யாக தான் இருப்பேன். விஸ்வந்த்ங்கிறது வந்து ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் நான் வந்து மைண்ட் லெவலில் ஜெய்யாக தான் இருப்பேன். யார்கிட்ட பேசுவோம் பழகும் போது நார்மலாக பேசுவாங்க, என் மைண்டில் ஜெயோட கேரக்டரே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஷெடியூல் முடிச்சு நீங்கள் ஊருக்கு போங்க, பேக்கப் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த கேரக்டரை விட்டு என்னால் வெளியே வர முடியும், இல்லைன்னா என்னால் வரவே முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மோஸ்ட்லி யார்ட்டையும் பேசவே மாட்டேன். நிறைய பேர் கூட சொல்லியிருக்கலாம், இவர் என்னன்னா நம்மகிட்ட பேசவே மாட்டேங்காரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும், அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் பேசுறது பழகுது. ஜி நீங்கள் ஸ்பாட்டில் பேசவே இல்லை ஜி, நாங்கள் கூட என்னமோ நினச்சோம், அவரெல்லாம் பேசவே மாட்டேங்காருன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கேஷுவலாக பழகுறீங்க ஜிமா. இல்லைங்க, நான் அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்த ஒர்க்கு எதுக்கு, நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து டேரக்டர் சார் சொல்கிற விஷயத்த நம்ம 200% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுத்துடணும். எனக்கு என்னோட கேரக்டர் என்னென்னா எனக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஜாலியாக எங்கேயும் பேசிட்டு என்னால் எங்களால் நடிக்க முடியாது, எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மர் கிடையாது. அதனால் 200% நான் அந்த இடத்துல என்னுடைய ஒர்க்குக்கு எதுக்கு வந்திருக்கணும் அதை மட்டும் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு குட் புக்கோட நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இதுதான், அது எல்லாமே எங்கள் ஃபாதர் கற்றுக் கொடுத்த விஷயந்தான். அதே நேரங்களில் இப்போ நான் நடித்திருக்க படங்கள் ஒவ்வொன்றும் சூஸியாக செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து ஒரு ஒரு ரோல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதே ரோலை தான் திருப்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டகத்தி பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அட்டகத்தி நடிச்சதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாங்க, அண்ணனா கூப்பிட்டாங்க,
வந்தது எல்லாமே அண்ணன் கேரக்டர் நிறைய வந்தது. ஸோ நம்ம ஒரு அண்ணனை நடிச்சிட்டோம், அதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணணுமோ பண்ணிட்டோம். அடுத்து ஒரு அண்ணன் போய் நம்ம வந்து மறுபடியும் பண்ணோம்னா நம்மளுக்கு நமக்கே ஒரு சின்ன ஒரு டயர்டு வரும். ஆனால் நம்ம அது பண்ண வேணாம் அப்படின்ட்டு வேற ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணுறேன். கட் பண்ணால் சிப்பாய் படத்தில் கௌதம் கார்த்திக் சார் கூட வில்லனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுசாக இருந்தது எனக்கு. ஒரு காலேஜில் தேர்ட் இயர், ஆமாம், வில்லன் ஆர்டிஸ்ட், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, அவர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட், செம கண்டென்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணால் கபாலி வருது, தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ரோல். அதுலேருந்து கட் பண்ணால் சண்டை கோழியில் வந்து வரலட்சுமி மேடத்துக்கு பேரா வந்து அதில் வந்துச்சு. அது ஒரு கிராமத்திலேயே ஒரு ஒரு வீரன்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுலேருந்து தான் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து கட் பண்ணால் நம்ம சியான் விக்ரம் சார் கூட ஸ்கெட்சு, இது எல்லாமே வேற 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 ஜேர்னல் வேற வேற. இந்த ஒரு ஜேர்னல் பண்ண உடனே அதே ஜேர்னலில் என்னை கூப்பிடுவாங்க, ஆனால் அதை நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். அதனால புதுசாக தெரியுது கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே. இவர் வந்து எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் நம்மளை வந்து கூப்பிட்டு கமிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம சூஸியாக செலக்ட் பண்ணி, எனக்கு அந்த பொறுமையை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், கொஞ்சம் மணி நிறைய ஏர்ன் பண்ணி நம்ம அப்படியே சீக்கிரத்தில் க்ரோத் ஆகிடணும், சீக்கிரத்தில் அப்படி எனக்கு அந்த கேரக்டர் கிடையாது. நான் ரொம்ப மைனூட்டாக சூஸியாக செலக்ட் பண்ணி பண்ணுவேன். அப்படி அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு போர் அடிக்காது நம்மளை. அது நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பார்க்குறோம். நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க, தலைவரோட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் பண்ணுறதை தாண்டி லீடாக எப்போ நம்ம பார்க்கலாம்? லீடாக டெஃபினெட்லி கதைகள் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வராங்க, பேசுகிறாங்க. ப்ரொடக்ஷன் சைடு கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் சைடு நம்ம பண்ணணும். இப்போ உள்ள சினிமா வந்து ப்ரொடக்ஷன் மஸ்ட்டு, ஓடிடி அந்த நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் சினிமாக்குள்ளே இருக்கிறதுனால வேற எந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம போகலை. கண்டிப்பாக நடனம் பண்ணாலும் சினிமாக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி நம்ம வெளியே போகும்போது இங்கே எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது, நம்ம எவ்வளோ விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு இடத்த ரீச் பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், சர்ச் பண்ணுறோம். ஒருத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட எல்லாத்தையுமே அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேட்குறோம். ஸோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரணும்னா இந்த டீம் ஒர்க்கு தான் மெயின். அந்த டீம் ஒர்க்கில் டெஃபினெட்லி கரெக்டான ப்ரொடக்ஷன் டீமில் போய் நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேஸ்க்கு வரலாம். கண்டென்ட்டோட வராங்க, ப்ரொடக்ஷன் சைடோட வந்து நம்ம பண்ணுற படமாக கரெக்டான படமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், வந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் தான் இன்டர்வியூ. கண்டிப்பாக நான் ஈகர்லி வெயிட்டிங். அண்ட் இந்த இன்டர்வியூ ரொம்ப கலகலன்னு இருந்தது, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல விஷயம், இன்ஸ்பைர்டாக இருக்கீங்க. இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாகவும் ஆடியன்ஸ் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சீக்கிரமாக அடுத்த இன்டர்வியூ சந்திப்போம். கண்டிப்பாக ஜித்து, டெஃபினெட்லி உங்களுடைய இவ்வளோ நேரம் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப 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 யூனிக்காக இருந்தது. 2026 டெஃபினெட்லி இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.